வாங்க இன்றைக்கி வந்து பூண்டு தொக்கு பண்ணிடலாம். இப்போ வந்து நான் 100 கிராம் பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கேன். 100 கூட இருக்கும். இதை வந்து 2ஆ பிரிச்சுக்கணும், சமமாக பிரிச்சுக்கிட்டு. இது மிளகு சீரகத்தூள், வெல்லம், புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன், ஒரு 50 கிராம் புளி, மஞ்சத்தூள் எடுத்துக்கணும், மிளகாத்தூள் எடுத்துக்கணும், பெருங்காயம், நல்லெண்ணெய் தான் இதுக்கு நிறையா ஊற்றணும், நல்லெண்ணெய். இப்போ வந்து நான் 100 கிராம் இப்போ நீங்கள் வந்து அரை கிலோன்னா 1/4 கிலோ பிரிச்சுக்கணும். நான் 100 கிராம்னா 50 பிரிச்சிருக்கேன். இது கூட தான் இருக்கும், நான் சரிக்கு சமமாக பிரிச்சிருக்கேன். இப்போ அதில் பாதியை வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கணும், பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், நான் பாதி அரைக்க போகிறேன், பாதி வந்து முழுசாக பூண்டு வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு 50 கிராம் புளி போட்டிருக்கேன். 100 கிராம் பூண்டு, 50 கிராம் புளி வச்சுருக்கேன். இதை அந்த நாரை எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து அதை போட்டு அதையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம். இப்போ இந்த பூண்டையும் அரைச்சிட்டேன் பேஸ்ட் மாதிரி, இந்த புளியையும் அரைச்சிட்டேன். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் நிறையா. நான் ஒரு 50 கிராம் ஊற்றிருக்கேன், கூட தான் ஊற்றிருக்கேன். இதில் வந்து கடுகும் சீரகமும் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நல்லா பொரிஞ்சோடனே இந்த ஒரு 50 கிராம் பூண்டு இருக்குல்ல, அதை போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு அது நல்லா பொன்னிறமாக வதங்குற வரையும் வதக்குவோம். நம்ம சிம்மில் கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை அரைச்சோம்ல, அது நல்ல பொன்னிறமாக ஆனோடனே இந்த பூண்டு பேஸ்ட்டு இருக்குல்ல, அதை போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு அது கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினோடனே இந்த புளி பேஸ்ட்டு இருக்குல்ல, அதையும் எடுத்து போட்டுக்கணும். அது நார் இல்லாமல் எடுத்துக்கணும். நல்லா ஊற வச்சிடணும், ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சிடணும், முன்னாடியே ஊற வச்சிடணும். இப்போ பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதையும் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ மஞ்சத்தூள் போட்டுங்க, போட்டுக்கிட்டு பெருங்காயத்தூள் போட்டுங்க, போட்டுக்கிட்டு இதையும் வதக்கணும். பூண்டில் வந்து நிறையா மருத்துவ குணம் இருக்குது. இப்போ இது வந்து கல் உப்பு போட முடியாதுல்ல, அதனால் தூள் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள். போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையும் வதக்குங்க. வதக்கிட்டு இப்போ இந்த மிளகு சீரகத்தூள் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன், வெல்லம் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு நல்லா வந்துருச்சா, இப்போ வந்து கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ லாஸ்ட்டாக போட்டுக்கிட்டு இப்போ வந்து சாதத்தை போட்டுக்கிட்டு நல்லா இது பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். நல்ல பசியின்மை எல்லாத்துக்குமே நல்லது. இப்போ புதுசாக அந்த கல்யாணம் பண்ணி போகிறவங்களுக்குலாம் இது செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுங்களேன், அவங்க டக்குன்னு போயிட்டு சாதம் வடித்து இதை நல்லா பிசைந்து டக்குன்னு சாப்பிட்டுக்கலாம். சமைக்க தெரியலைன்னா கூட ஒரு அப்பளம் வச்சுக்கலாம், அது போதும். நல்லா நீட்டாக சாப்பிட்லாம். இது சுடுதனால என்னால் தொடவே முடியலை. பாருங்கள், இது லஞ்சுக்கும் கொடுத்துக்கலாம். நம்ம இப்போ இந்த ஹாஸ்டல் போகிற பசங்களுக்கும் கொடுக்கலாம். இது ஒரு பாட்டில் ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் வச்சுட்டோம்னா வெளியில் வச்சா கூட அது கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம், வெளியிலையும் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம புளியும் வச்சு ஊற்றிருக்கோம், நல்லெண்ணெயும் ஊற்றிருக்கோம், ரெண்டும் கெட்டு போகாது. இந்த பாருங்கள், இது லஞ்சுக்கு நான் கொடுத்து விட போகிறேன். இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவல். இது செஞ்சு வச்சுட்டா டக்குன்னு வேலை முடியும். ஒரு நாளைக்கு நம்மளுக்கு எதுவும் செய்ய முடியலைன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு இதை போட்டு பிசைஞ்சு கொடுத்து விட்றலாம். பாருங்கள், நான் லஞ்சுக்கு இன்றைக்கி இதை கொடுத்துட்டேன். இது ரொம்ப நல்லது. இது நிறையா மருத்துவ குணம் இருக்குது பூண்டில் எல்லாம். வாங்க சாப்பிட்லாம். இந்த பாருங்கள், பேக் பண்ணிட்டேன்.